ஆதிரைய பழிவாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மிரட்டிட்டு போயிருக்கான்ப்பா. நம்ம முதல்ல போயிட்டு அவரை பார்த்து அவர் கூட நம்ம கை கோத்துருவோம். அப்போ தான் இந்த ஆதிரைய பழி வாங்கிறதுக்கு அவரை வச்சு நம்ம சீக்கிரமாக வந்து ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி வேல்விழி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயம் உனக்கு எப்படிடா கண்ணு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு நம்ம அத்தை தான், தமிழரசி அத்தை தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம இப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. நம்ம அவர் கூட போய் பேசணும்ப்பா. அவர் கூட பேசினாதான் நமக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல போயிட்டு இன்ஜினியரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம பிரபு கிட்ட இருந்து ஒரு டெண்டர் எடுத்திருக்காங்க. அதுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம ஆதிரையோட அப்பா சிவபிரகாசமும் அவங்க தங்கச்சி தம்பிகளும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வேறு இன்னும் 2 நாள் தான்ப்பா டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஃபீஸ் கட்டலைன்னா எங்களால் வந்து எக்ஸாம் எழுத முடியாது, காலேஜுக்கு போக முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அக்காக்கிட்டேயும் கேட்க முடியல. ஏன்னா இந்த குடும்பத்தோட மொத்த செலவும் அக்கா தான் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மொத்த செலவையும் அக்கா தான் பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ தான் அக்காவுக்கே நம்ம வந்து மேலே தலைக்கு மேலே சுமையை ஏற்றிக்கிட்டே இருக்க முடியும். நம்ம ஏதாச்சும் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆதிரையோட தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட ஒரு திட்டம் இருக்குது என்கிட்ட. அம்மா வந்து இந்த 10,00,000 பணத்தை வந்து வீட்டில் பீரோவில் தான் வச்சுருக்காங்க. அதை வேணும்னா தெரியாத உருவி ஒரு 2,00,000 மட்டும் உருவிட்டோன்னா அம்மாவுக்கு தெரியாதுல்ல. அதை வச்சு நம்ம ஃபீஸ் கட்டிடலாம், அக்காக்கிட்டையும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேணாடாம்மா, நமக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத பணமெல்லாம், நம்ம உழைச்ச காசு தான் நம்ம கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்குள்ளவே அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன உன் அப்பா உனக்கு திருட்டு புத்தியை தான் கற்றுக் கொடுத்துருக்கானா? உன் அக்கா என்ன அவள் சொல்லி கொடுத்தால உன்னை நீ வந்து அம்மா கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு வான்னு சொல்லிட்டு, நான் அவளை சும்மாவே விடமாட்டேன். இந்த பணம் உங்களோட எதிர்காலத்துக்காக நான் வச்சுருக்கேன். இது ஏன் பணம், நான் உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். எங்களோட எதிர்காலமே படிப்பு தான். அந்த பணத்தை கொடுங்க, எங்களை நீங்கள் தானே பெற்றீங்க அப்படின்னலாம் சொல்லி கேட்டாலையும், நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த பணத்தை கொடுக்க முடியாது. வேணும்னா போயிட்டு உன் அப்பனை பிச்சை எடுத்து பணத்தை கட்ட சொல்லு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆதிரையும் பிரபுவும் நம்ம நல்லா தான் வாழணும்னு நினைக்கிறோம். யார் பிரச்சனைக்கும் யார் வம்பு தும்புக்கும் போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளை தேடி தேடி ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்குது. நம்ம என்ன தான் ஆதிரை பண்ணுறது? நம்ம எதுவும் செய்ய தேவையில்லைங்க. நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்தா போதும், எல்லாமே தானாக நடக்கும். நம்ம யாரோட பிரச்சனைக்கும் போகக்கூடாது. அந்த இன்ஸ்பெக்டரை பற்றியெல்லாம் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஆதிரை வந்து அப்போதைக்கு பிரபுவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் என்னதான் ஆதிரை வந்து பிரபுவை சமாதானப்படுத்தினாலும் அவரோட மனசுக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட பயம் இருந்துட்டு தாங்க இருக்குது. ஏன்னா அடுத்து என்ன பிரச்சனை வரும்? கண்டிப்பாக அந்த இன்ஸ்பெக்டர் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தேடி பிடிச்சி நம்மக்கிட்ட வம்பு பண்ணணுன்னே வருவானே. அங்கேயே இவ்வளோ ஆட்டம் ஆனா இப்போ இங்கே வந்து இனி தினம் தினம் அவனோட எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம பிரபு ரொம்பவும் குழம்பி போயிருக்காரு. ஆனால் என்னதான் ஆதிரையோட மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் பிரபுவுக்கு தைரியத்தை ஆதிரை தான் சொல்லிட்டு இருக்காங்க.